தாவேகா ஜெயிச்சதுல யாருக்கு ஆச்சரியமா இருக்கோ இல்லையோ, பிஜேபிக்கு இந்த இடத்துல கொஞ்சம் அதிகப்படியான ஆச்சரியங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவங்க எதிர்பார்த்தது பிஜேபி எப்படியும் வராது, தாவேகா வராது, எப்படியாச்சும் அவங்க இந்த ஓட்டை பிரிச்சு விட்டு திராவிட கட்சிகளை அழிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு தான் ஒரு பெரிய கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க. இந்த திராவிட கட்சிகளை அழிச்சு முடிக்கிற ஒரு பந்தயத்துல இன்னைக்கு ஒரு பாதி கிணற தாண்டிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் திமுகவுடைய வீழ்ச்சி, இன்னொரு பக்கம் அதிமுக காணாம போனது, இப்படி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்திருக்காங்க. இதுக்கிடையில பாஜகவை கட்டமைக்கிறத பத்தி அமித்ஷா அவர்கள் நிறைய பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு, என்ன ஏதுன்றதான் பார்த்துருவோமா? வணக்கம் தமிழ் சொந்தங்களே. அதாவது என்னங்க சார் உங்க சட்டம் அப்படின்னு நம்ம 4 பேர் கேட்கணும்னா முதல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற நம்மளை கேட்டுக்கணும். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபியோட வெளிப்பாடுகள். அவங்க பாட்னு இந்த ஜெயிச்சது தோத்தது இதை பத்தி எதுவும் கவலைப்படாம பாஜகவை மறுசீரமைப்பு செய்யணும், அதுக்கான வேலையா அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனுடைய தமிழ்நாட்டுக்குள்ள முக்கியமா தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக மறுகட்டமைப்பு செய்யறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த 2வது அமைச்சரவை அமைஞ்சதுக்கு அப்புறம் தாவேகவுடைய அமைச்சரவை அமைஞ்சதுக்கு அப்புறமும் இந்த அதிமுகவுடைய பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறமா அதை கட்டமைக்கிறதுக்கான வேலையை பார்க்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்பா நீ பாஜகவுடைய அந்த மாநில அந்த அரசை நீங்க கட்டமைக்கிற, அரசு கூட இல்ல அந்த கட்சியை நீங்க கட்டமைக்கணும்னு யோசிக்கிறீங்களே, உள்ளுக்குள்ள அதிமுக அவ்வளோ அந்த என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டோட தலைவர்னு சொல்லக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ்வளோ திணறிட்டு இருக்காரு, அவ்வளோ மன கஷ்டத்துல இருக்காரு. அவருக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க? அவர் என்ன வகையில நீங்க கட்டுப்படுத்துறீங்க? அவர் எவ்வளவு பண்ணாரு உங்களுக்காக? உணா பொட்டியை தூக்கின்னு டெல்லிக்கு கிளம்பி போனாருல்ல, டெல்லி கிளம்பி வந்தார்ல, உங்களை பார்க்க வந்தார்ல, அவருக்காக என்ன பண்ணீங்க? எப்படியாச்சும் இந்த கட்டமைப்பை வச்சிடணும், எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சிடணும், திரும்பவும் முதல்வர் ஆயிடணும் அப்படின்ற அந்த அவருடைய கனவுக்கு இன்னைக்கு சரிஞ்சு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன். அதுக்கு முக்கிய காரணம் தாவேகா. அது எதிர்பாராத ஒரு வெற்றி அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னது. தேர்தல் அந்த எக்ஸிட் போல்ல கணிச்சதுல ஒரு சில மட்டும்தான் கணிச்சிருந்தாங்க. அப்படியான ஒரு சூழல்ல இருந்து வந்த ஐயா எடப்பாடி சரி சரிஞ்சு போச்சுடா, 3வது இடத்துக்கு தள்ளிட்டீங்கடான்னு சொல்லி அதிமுகவுல இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு பக்கம் சிவி சண்முக அண்ணன் தனி டீமா இட்டுன்னு போய் அவருக்கு ஒரு பக்கம் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. எப்படியாச்சும் தாவேகா கூட இணைஞ்சிடணும், சோஃபா செட்லாம் உள்ள வந்து இணைஞ்சுக்கு இருக்கு, அதுக்காக நம்ம அந்த வேலையை பார்த்தே அவனுக்கு உதவி பெறத்துக்காக அந்த வேலையை பார்த்தே ஆகணும்னு சொல்லி அவர் தாவேகா கூட போய் இணையறதுல மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. அதனால தாவேகாக்கு ஆதரவுலாம் கொடுத்துருக்காங்க. 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்படி ஆதரவு கொடுத்ததும் ஐயா எடப்பாடிக்கு எங்கிருந்து பத்துச்சுன்னே தெரியல, பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. அப்படி டென்ஷன் ஆன உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்னப்பா அவரு இவங்க எல்லாரையும் உடனே தூக்குன்ற மாதிரி தூக்க சொல்லியாச்சு. இடையில சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, திருமாவர்களை முதல்வராக வச்சு மற்ற 2 பேரும், அதாவது எடப்பாடி அவர்களும் உதயநிதி இவங்க எல்லாருமே சேர்ந்து துணை முதல்வராக இருப்பாங்க, இப்படியான ஒரு பேச்சுகள் தான் எல்லா இடத்துலையும் அடிபட்டு இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக காணாம போச்சு, அதை பத்தி என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு எதுக்குமே அக்கறை கிடையாது. அவங்க ஒரு பக்கம் உள்ள போன ஒரு 5 பேர் 4 பேர் இருக்காங்க, அதை பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளியான பிஜேபி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அது ஒரு பக்கம் நமக்கான நாடாளுமன்ற தேர்தல் நம்ம முக்கியம், அதை வேலையை பார்த்துக்கலாம்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியை வலிமையா கட்டமைக்கணும். அதனால அதுக்கு விஜயோடைய வெற்றி எதிர்பாராத ஒரு வெற்றி. அவர் 108 பிடிப்பாருன்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு 50 பிடிப்பாரு 60 பிடிப்பாரு, மிஞ்சி விஜய் போனா ஒரு 60 பிடிப்பாரு, இப்படிதான் எல்லாரும் எதிர்பார்த்தோம். எதிர்பாராத ஒரு வெற்றியினால தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் களமே வந்து மாறி போயிருக்கு. பாஜக போன வாட்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் எம்எல்ஏவா வந்தாங்க. அந்த 4 பேர் அவ்வளோ விடாப்பிடியா இருந்தாங்க. விடாப்பிடியா இருந்ததுக்கான காரணம் நல்ல காரணமா கெட்ட காரணமான்றதுலாம் செகண்டரி. ஆனா அந்த 4 பேர் இருந்து ஒரு ரூல் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்படியான ஒரு சூழல்ல அத்தனைக்கும் எதிர்கட்சியான சில திட்டங்களுக்கு வந்து எதிர்கட்சியா இருந்த ஏடிஎம்கே பல திட்டங்களுக்கு ஒத்துக்குச்சு. அது ஒத்துக்கின நேரங்கள்லயும் இவங்க ஒத்துக்காம இருந்தது இருக்கு இல்லையா, அந்த 4 பேரு, அந்த 4 பேர் தான் பாஜகவுடைய எம்எல்ஏவா இருந்தாங்க. இன்னைக்கு ஒரே ஆள் தான் உள்ள இருந்திருக்காரு. இங்க பாஜகல இருந்து பல பேர் என்ன பேசுறாங்கன்னா, உதயநிதி பேசுறதுக்கு எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவரு சனாதனத்தை எதிர்த்து பேசுறாரு, சனாதனத்தை படிச்சதுனாலதான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை,
அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் வானதி சீனிவாசன், இன்னொரு பக்கம் நயனா நாகேந்திரன், அண்ணாமலை, இவங்க எல்லாரும் திருந்தவே இல்லை. திமுக இந்த நிலைக்கு வந்து திருந்தவே இல்லை, முதல்வர் தோத்து இவங்களுக்கு திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. எப்பா நீ என்ன வேணா பேசிக்க, எங்களுக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது அப்படின்னு சொல்லி தாவேக்கா ஒரு பக்கம் ஆட்சி, இங்க என்ன நடந்தாலும் அவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதுல விஜய் அவர்கள் மௌனம் காத்தது இருக்குல்ல, அது இன்னமும் அவங்களுக்கு வந்து சீண்டி விட்டுருச்சு. திமுகவுடைய இடத்த இப்ப தாவேக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எப்படிலாம் வந்து இந்த சனாதன ஒழிக்கணும்னு சொல்லிச்சோ, அதுக்கு மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்ற மாதிரி விஜய் அவர்கள் அமைதி கேட்கிறாரு. அப்படி இப்ப இருக்கக்கூடாது விஜய் அப்படின்னு சொல்லி பல பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இத பத்தி எதையுமே கவலைப்படாம இந்த சனாதனத்துக்கு பற்றியும் கவலைப்படுறாங்க. அதாவது அதிமுக பிரிவை பத்தி கவலைப்படாம அதிமுக இருக்கக்கூடிய அந்த சச்சரவுகளை பேசி தீர்த்து வைக்கணும். ஏன்னா கூட்டணியோட கட்சிகள் ஒன்னொன்னு வந்து சேரும் போதும் அதுக்கு எவ்வளவு சீட்டு பிரிக்கலாம், யாருக்கு எப்படி கொடுக்கலாம், பிரச்சாரங்களை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஐயா முழுக்க டெல்லிக்கு போய் தான் எல்லா வியூகத்தையும் கட்டமைச்சார். இப்படி கட்டமைச்ச அனைத்து வியூகங்களையும் தவிடு பொடி ஆக்கி இன்னைக்கு தாவேக்கா முன்னிலையில இருந்துகிட்டு இருக்கு. இந்த முன்னிலையை பொறுத்து கொள்ள முடியாத பலரும் என்ன பண்றாங்கன்னா தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்க கூடாதுன்றாங்க. ஒரு பக்கம் தாவேக்கா கூட போய் இணைஞ்சிடலாம், அவங்க தான் இப்போ வந்து ஆதிக்கமா இருக்காங்க, அவங்க தான் ஆதரவா இருக்காங்க, மக்கள் எல்லாருமே அவங்க பக்கம் இருக்கிறாங்க, இதுக்கு மேல அடுத்த 10 வருஷத்துக்கு கண்டிப்பா விஜய் அவர்கள் தான், அதனால நம்ம அங்க போறதா, ஆட்சி யார் பக்கம் இருக்கு அவங்க பக்கம் போறதா ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அதுதான் நம்மளை பின்னாடி காப்பாத்திக்கும் அப்படின்னு சொல்லியும் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அப்படி ஆதரவு கொடுக்குறவங்க நாளை பின்ன கோர்ட்டு கேஸு அப்படின்னு சிபிஐ விசாரணை அப்படின்னு வந்தாலும் ஆள்ற கட்சி பக்கம் இருந்தால் நமக்கு சாதகமா இருக்குமே, ஏதாச்சும் பேசி சமாளிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி இவங்களுடைய நினைப்பு இருக்குதோ இல்லையோ. ஏன்னா சோஃபா செட்லாம் உள்ள போயிருக்கு, மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம தொங்கு சட்டமன்றமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் திரும்பவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆட்சி கலைப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதனாலதான் அதிமுக இப்ப அங்க வர்றதுனாலதான் 2ஆம் கட்ட அந்த முக்கியமான அமைச்சரவைகள்லாம் அமைக்காம இருக்கிறதுக்கான காரணங்களா இருக்கு. இந்த அதிமுகவுடைய பிரச்சனை தீர்ந்தாதான் அடுத்த கட்ட அமைச்சரவை நியமிக்கப்படும். இன்னொரு 10 நாள்ல அது எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாலும் இங்க அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் எல்லாரும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக இவங்க அமைச்சரவை அமைக்கிறாங்க, பள்ளிக்கல்வித்துறை யார்கிட்டயோ கொடுக்குறாங்க, இல்லை சினிமா துறையை யார்கிட்டயோ கொடுக்குறாங்க, செய்தித்துறை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க, ஒரு ஆள்கிட்ட 4-5 எல்லாமே கொடுக்குறாங்க. இது எல்லாத்த பற்றியும் நமக்கு கவலை கிடையாது. நம்ம கவலை எப்படியாச்சும் நம்ம விலைவாசி குறைஞ்சிருமா, நம்ம ராம ஆண்டாண்ண ராவண ஆண்டாண்ண நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறுன்னு இருக்கக்கூடிய பல மக்களுக்கு உழைங்க, தப்பு கிடையாது, கேள்வி கேட்டு உழைங்க. இல்லை அப்படின்னா நம்ம எதுக்கு உழைக்கிறோன்னு தெரியாமலே காலங்காலமாக உழைச்சிக்கிட்டு கிடப்போம், நம்மளால பொழைக்கவே முடியாது. உழைக்க மட்டும்தான் முடியும், உழைக்க தான் நீங்கள், பொழைக்க நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்றைய நாளுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை மட்டும்தான் நம்மளால கடைபிடிக்க முடியும். அந்த கடைப்பிடிப்பிலிருந்து நம்ம மாறணும் அப்படின்னா பிஜேபியை கேள்வி கேட்கணும், தாவேக்காவை கேள்வி கேட்கணும், அதிமுகவை கேள்வி கேட்கணும், திமுகவை கேள்வி கேட்கணும், விசிகாவா இருந்தாலும் கேள்வி கேட்கணும், பாமகவையும் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு எல்லாரும் வாங்க, அந்த கேள்வியை அறிவார்ந்து கேளுங்க. சும்மா போற போகல ஏதோ கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேட்காம இருந்தா ரொம்ப சரிதான். ஒரு ஐடியாலஜிக்கல்ல இருந்து கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். புத்தகங்களை படிங்கன்னு சொல்லி கேட்டு இருக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுக நிலைக்குமா, அதிமுக அழிஞ்சு போகுமா அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.